அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை வரட்டும். நம்ம ஜெபம். பரிசுத்த தேவனே, என் கண்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் தியானமும் சமூகத்தில் பிரிதியாய் இருப்பதாக எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் வசனத்தோட வாசிப்போம். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மலையை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரே அல்லவா, நீரல்லவா அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் இவைகளெல்லாம் உண்டு பண்ணினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தானா என்ன பண்ணாதுங்க? சில பேர் சொல்லுவாங்க தானா எல்லாம் உருவாயிடுச்சு, தானா எல்லாம் வந்து தானா ஒண்ணும் வராது. இந்த காத்து கூட என்ன தானா வருதா? இல்லையா? பைபிளோட வேதம் சொல்லுது, பண்டக சாலையிலிருந்து தேவன் காற்றை அனுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மழை எவ்வளவு சும்மா சாதனை பண்ண முடியாது. தேவன் யாரு? மழையை பெய்ய பண்ணுகிறவர். சோத்திரம். தேசத்தை மழை பெய்யும் என்று. மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? உங்க தலைகளை தாழ்த்தி என் முகத்தை இங்கே தேடுவீனா இந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலங்களிலே மழையை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. நெல் விளைய வேண்டுமே, இந்த விவசாய நிலங்கள் விளைய வேண்டுமே. ஒருவேளை எனக்கு போடுறதுக்கு கிணறு இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மழையே தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மழை பெய்யலைன்னா கிணறு வத்தும், போரு வத்தும். சோத்திரம். இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுதுதான் அது ஜீவன் நதியாக புறப்படும். அந்த நீரூற்று ஒரு நாள் வற்றாது. ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க? வற்றாது. ஆகார் குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்றான்? ஒரு வனாந்தரத்துக்கு போறான், தண்ணி இல்லை. இப்ப அவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவரை பார்த்து என்ன பண்றாரு? ஆகாரே, ஏன்பா நீ அழுகிற? அது சொல்றான், ஆண்டவரே வறண்டு போய் நடந்து போன தண்ணி தவிக்க பயங்கரமா. அதுவும் போக ஏக்கத்துல அழுகிற போறான். ஆனாலும் பாருங்க, ஆனசாரு உன் பக்கத்துல ஒரு நீரூற்றை வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைக்கும் தண்ணி என்ன பண்ணு, அது குடிப்போம். உடனே தாகத்துக்கு நம்ம தண்ணியை வாங்கி குடிக்கலாம். அப்ப தானே வந்தா இயேசு அந்த நீரூற்றை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்தவர், நம்மளை பாவங்களை மன்னிக்கும்படி, அக்கிரமங்கள் நீக்கும்படி, நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படி, சோதரம் வாழ வைக்கும்படி, நம்ம விளையும்படி, நாம் செழித்திருக்கும்படி இயேசு நமக்காக இந்த பூமியில வந்து பிறந்தார். அப்ப அந்த ஊற்றாகிய இயேசுவை ஒருவன் கண்டுபிடிக்கும் பொழுது அவன் வாழ்க்கை என்ன பண்ணுங்க? மழையை, ஆசீர்வாதமான மழையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனா இது நடக்காது. சாப்பாட்டை வச்சுட்டு நம்ம சாப்பாடை பார்த்துட்டு என்ன பண்ணாதுங்க? அரிசியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா? அரிசியை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணும்? அது உழவு வச்சு என்ன பண்ணும்? அதை சாப்பாடு ஆக்கணும், அது வெந்திரிச்சான்னு பார்க்கணும், அதை வடிக்கணும், தட்டில் போடணும். தட்டில் போட்டா போதுமா? எடுத்து சாப்பிட்டா தான் வாயில என்ன பண்ணும்? சும்மா எதுவுமே என்ன பண்ணாதுங்க? விசுவும் சரி மனுஷனும் சரி எல்லாத்துக்கும் இயக்குகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தானா என்ன பண்ணாதுங்க? நான் சொன்னேன், நான் தானா மேல வந்து கிடையவே கிடையாது. யாரும் தானா பண்ண? கர்த்தர் ஒருவனை உயர்த்துகிறார். குப்பையில் இருக்கிறவனை என்ன பண்ண? ஆண்டவர் எடுத்து உயர்த்துகிறார். நம்முடைய திறமையோ, நம்முடைய பணமோ, நம்முடைய ஞானமோ கிடையவே கிடையாது. தேவனுடைய மாபெரும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். எலியா என்ற தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணான்? அவன் சொல்ல மழை பெய்யுது, மழை நிக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா தேசத்தை பயங்கரமான மழையை எல்லாம் வறண்டு போய் கிடக்கு. உங்க வாழ்க்கை எப்படி வறண்டு போய் கிடக்கிறதா? உங்க வாழ்க்கையை செழிப்பாக்க, உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காது. நிச்சயமாய் ஆசீர்வாதம் மழையை ஏற்ற காலங்களில் ஏற்ற வேளைகளை இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் செய்வார். இங்க அதாவது எழுதப்பட்டிருக்கு, எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவா அதை செய்கிறவர். எதை செய்கிறவர்? நன்மையை செய்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், மழையை பெய்ய பண்ணுகிறவர்,
காற்றை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர், படிப்பை ஞானத்தை கொடுக்கிறவர், நம்மளை நித்தியத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறவர், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர். உங்களுக்கு குரு இயேசுவாக இருக்கட்டும். ஆமா, யாரையாவது குரு வச்சுக்காதீங்க. இயேசுதான் உங்களுக்கு குருவா இருக்கணும். இயேசு வைக்கிற இடத்துல இயேசு தான் வைக்கணும். அவருக்கு மகிமையை செலுத்தணும். அவர் தான் மழையை பெய்ய மழை பெஞ்சனாகும். அந்த பயிர் விளையும், செழிப்பு உண்டாகும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாய் உங்க தேசத்துல, உங்க குடும்பத்துல தேவன் நிச்சயமாய் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை உங்கள் வறட்சி நிச்சயமாய் மாறும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நீங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க, நீ ஆசீர்வதிங்க. ஒரு ஜெபம் பண்றான், யாபேஸ் ஒரு மனுஷன் பண்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா, எல்லையை விரிவாக்குங்க. கர்த்தர் யாபேசின் எல்லைகளை விரிவாக்குறது போல மழையை பெய்ய உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவரை இயேசுவை நம்புங்க. நிச்சயம் வாழ்க்கை அற்புதம். பரிசுத்தம் கிருபை நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காய் சோத்திரம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் சொல்லுகிறான் எழுதப்பட்டிருக்கிறான். ஆண்டவரே சோத்திரம். மழையை பெய்ய பண்ணுகிறவர் நீங்க, மனுஷனை உண்டாக்கினது நீங்க ஆண்டவரே, மனுஷனுக்குள்ள ஜீவனை கொடுத்தது நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்துறது நீங்க, ஞானத்தை கொடுக்கிறது நீங்க, தேசங்களை ஆளுகை செய்வது நீங்க தான்ப்பா. இந்த ராஜ்யம் வரப்போகிறது, பிள்ளைகள் ராஜ்யம் வரட்டும் அப்பா, சித்தம் செய்யப்படட்டும் சுவாமி. மழையை பெய்ய பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.